السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والسلام على عباده الذين اصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حرم ذلك دين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. وقال النبي صلى الله عليه وسلم أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم أو كما قال عليه الصلاة والسلام. கொஞ்சம் முன்னுக்கு வாங்க, இடைவெளி நிரப்பிக்கொள்ளுங்க. பின்னால் வரவங்க கடந்துட்டு வராங்கண்டா அவங்க குற்றவாளிகள், ஆனால் அதுக்கு நாங்கள் இடம் கொடுத்தா நாங்கள் குற்றவாளிகளாக மாறிடுவோம். முன்னுக்கு வாங்க. ஃபோக் லிஃப்ட் ஒட்டுருமா ரோசன். அல்லாஹு தாலா காலங்களை படைத்தவன், காலத்து மீது சத்தியமும் பண்ணியிருக்கின்றான். அடிக்கடி நாங்கள் கேள்விப்படக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்து தான் சூரத்துல் அஸ்ர். அஸ்ர் என்றால் காலம். வல் அஸ்ர், காலத்து மீது சத்தியமாக என்று சொல்லி அல்லாஹு தஆலா சத்தியம் பண்ணி சொல்கிறான். காலங்களில் சிலதை விட எல்லாம் மேம்படுத்தியிருக்கின்றான், உயர்வுபடுத்தியிருக்கின்றான். வருடத்தில் 12 மாதங்கள் இது மனிதனால் உருவாக்கப்பட்டொன்றல்ல, இது அல்லாஹு தாலாவால் உருவாக்கப்பட்டது. அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்ன இத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபி கிதாபில்லாஹ் யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த். மாதங்களுடைய எண்ணிக்கை அல்லாஹ்விடத்தில் முடிவெடுக்கப்பட்டாச்சு. கிதாபில்லாண்ட லௌஹே மஹ்ஃபூதுல அல்லாஹ்வுடைய வேதத்தில் எழுதப்பட்டாச்சு. 12 மாதங்கள் தான் மாதங்களுடைய எண்ணிக்கை. ஒரு வருடத்தில் 12 மாதங்கள். அது எப்ப இருந்து யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமியை படைச்சதிலிருந்தே அந்த காலம் ஆரம்பித்தாச்சு. மின்ஹா அர்பாத்துன் ஹுரும், அதுல 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள், உயர்ந்த மாதங்கள், கண்ணியமான மாதங்கள். ذَلِكَ دِينُ الْقَيِّمُ, இதுதான் உறுதியான மார்க்கம், உறுதியான வழி. இதை யாராலையும் மாற்ற முடியாது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான் فَلَا تَظْلِمُوا فِيهِنَّ أَنفُسَكُمْ, இந்த மாதங்களில் நீங்கள் உங்கள் மீது அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். அநியாயம் செய்து கொள்வதென்றால் இந்த மாதங்கள்ல பாவம் செய்வது மூலமாக, அல்லாஹ்க்கு மாறு செய்வது மூலமாக தன்னை மீது அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த மாதங்கள்ல பாவம் செய்வது என்பது எல்லா காலத்திலையும் பாவம் பயங்கரமானது. ஆனா அஷ்ஹுருல் ஹுரும், சங்கையான 4 மாதங்கள்ல பாவம் அது தண்டனையும் கூட. அல்லாஹ்விடத்துல வெறுப்பும் அதிகமாக இருக்கின்றது. அல்லாஹ் அதிகமாக வெறுக்கின்றான். அதில் ஒரு மாதம்தான் முதல் மாதம், இது முஹர்ரமுடைய மாதம். அடுத்தது இடையில சில மாதங்களுக்கு பிறகு ரஜபு வரும். ரஜபுக்கு பிறகு ஷாபான், ரமதான் இடையில வரும். அது 2 மஷ்ஹூருல் ஹுரும சேர்ந்ததல்ல. அதுக்கு பிறகு 12 மாதங்கள், தில்ஹிஜ்ஜா, தில்காதா, தில்ஹிஜ்ஜா. இந்த 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள். 3 மாதங்கள் தொடர்ந்து வருது. 11, 12, 1ஆம் மாதம், போன மாதம், அதுக்கு முந்தின மாதம், அடுத்து இந்த மாதம், அடுத்தது இடையில கொஞ்சம் கெப் வருது, ஒரு 4-5 மாதங்கள். அதுக்கு பிறகு ரஜபுடைய மாதம் வருது. இது சங்கையான மாதம், உயர்ந்த மாதங்கள். இதுல ஜாஹிலியாவுடைய காலத்துல கூட, இஸ்லாத்துக்கு முன்னால் கூட காஃபிர்கள் யுத்தம் செய்ய மாட்டாங்க, சண்டை பிடிக்க மாட்டாங்க. ஏன் இந்த மாதங்கள் சங்கையான மாதம்? எவ்வளோ பெரிய சண்டை நடந்தாலும்
இந்த மாதங்கள் வந்துட்டு சொன்னால் சண்டையை நிப்பாட்டிடுவாங்க. சண்டை நடந்து கொண்டிருக்குது, ரஜப் வரது, நிப்பாட்டிடுவாங்க. ஏன்? அஷ்ஹுருல் ஹுரும். இதே மாதிரி ரஜப் முடிஞ்சது பிறகு ஷாபான், ரமலான், ஷவ்வால், இதே மாதிரி சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் சானி, ஜமாதுல் ஊலா, ஜமாதுல் சானி, இதிலெல்லாம் சண்டை நடக்கும். ரஜப் வருது விட்டுடுவாங்க. ரஜப் முடிஞ்சது பிறகு ரமலான், ஷாபான், ரமலான் முடிஞ்சது பிறகு ஷவ்வால், அதுக்கப்புறம் தில்காதா, தில்ஹிஜ்ஜா வரும்பொழுது மறுக நிப்பாட்டிடுவாங்க. தில்காதா, அதுக்கப்புறம் முஹர்ரம். ஏன்? இந்த 4 மாதங்கள் சங்கையான மாதங்கள், இதுல சண்டை பிடிக்க கூடாது. ஃபலா தظلموا فيهن انفسكم. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான் வகாத்திலுல் முஷ்ரிகீன காஃபத்தன் கமா யுகாத்திலூனக்கும் காஃபா. எப்படி முஷ்ரிக்கீன்கள் உங்களோட கூட்டமாக இணைந்து சண்டை பிடிக்கிறாங்களோ, யுத்தம் செய்யறாங்களோ, நீங்களும் அவங்களோட சண்டை பிடிங்க. அது அஷ்ஹுருல் ஹுரும் அல்ல, அதுக்கு வெளியே. அப்ப இந்த மாதம், இந்த 4 அஷ்ஹுருல் ஹுரும் சங்கையான 4 மாதங்களையும் விசேஷமானது முஹர்ரம். ஏன் காரணம் தான், முஹர்ரமுடைய மாதம், எல்லா மாதங்களும் அல்லாஹ்வுடைய தான். ஆனால் முஹர்ரமுடைய மாதத்தை அல்லாஹ் தன்னோட இணைத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃலலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். சிறந்த நோன்பு ரமலானுடைய மாதத்துடைய நோன்புக்கு அடுத்தது, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, உயர்ந்த நோன்பு எது தெரியுமா? சொன்னாங்க ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹுடைய மாதம், முஹர்ரம், முஹர்ரம்ல பிடிக்கக்கூடிய நோன்புகள் என்று சொன்னாங்க. முஹர்ரமுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரமுடைய மாதத்துல நோன்பு பிடிக்கிறதை எதிர்பார்த்து அதுக்கு தயாரிப்பு செஞ்சது போன்று ஏனைய மாதங்கள் விசேஷமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனம் செலுத்தல்ல. அந்த அளவுக்கு ரமலானுடைய மாதம் அது ஃபர்லான நோன்பு. அதல்லாத ஏனைய காலங்களில் நோன்பு பிடிக்கிறதுல பல மாதங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் முஹர்ரம்ல விசேஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்சாங்க. அதனால தான் சொன்னாங்க, ரமலானுடைய மாதத்துக்கு பிறகு சிறந்த நோன்பு எது தெரியுமா? அல்லாஹுடைய மாதம் முஹர்ரம்ல பிடிக்கக்கூடிய நோன்புகள். இன்றைக்கு முஹர்ரமுடைய 2வது நாள். இஸ்லாமிய புது வருடம் 1434 பிறந்து இன்றைக்கு 2வது நாள். நேற்று முதல் தினம், இன்றைக்கு 2வது தினம், புது வருஷம் தொடங்கிட்டது. அப்ப இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிக்கிறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. என்ன காரணம்? அல்லாமா இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, மாதங்களில அல்லாஹ் தன்னின் பக்கம் இணைத்த மாதம் தான் முஹர்ரமுடைய மாதம். மாதங்கள்ல சிறந்ததாக முஹர்ரமை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். எனவே அமல்கள் அல்லாஹ்க்கு விருப்பமான அமல் எது? நோன்பு. ஹதீஸ் குதுஸ்ல வருது, குல்லு அமல் இப்னி ஆதம் லஹு இல்ல ஸௌம் ஃபஇன்னஹு லீ. அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய பிள்ளைகளுடைய அமல்கள் அனைத்தும் அவனுக்குத்தான், நோன்பை தவிர அது எனக்கு சொந்தமானது அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நோன்பை அல்லாஹ் அதிகமாக விரும்புகிறான். ஏன்? அல்லாஹுக்காக பசித்திருக்கிறோம், தாகித்திருக்கிறோம். அப்ப அதனால நோன்பை அல்லாஹ் அதிகமாக விரும்புறதுனால அல்லாஹ்க்கு விருப்பமான மாதத்துல தனக்கு விருப்பமான அமலை அல்லாஹ் அதிகமாக விரும்புகிறான். அப்ப நோன்பு விரும்பத்தக்கது. இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு பிடிக்கிற அல்லாஹ் விரும்புகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்திருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ஆஷுராவுடைய தினம், 10வது தினம். ஆஷுராவுடைய ஒரு நோன்பு, ஒரு நாள் நோன்பு பிடிக்கிற மூலமாக சென்று போன வருஷத்துடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கின்றான். ஒரு வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது. அதே மாதிரி இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ரமலான் இது சென்ற மாதம், வருஷத்துடைய கடைசி, இஸ்லாமிய வருடத்தின் கடைசி மாதம் தான் தில்ஹிஜ்ஜாவுடைய மாதம். தில்ஹிஜ்ஜாவுடைய மாதத்திலையும் அஷ்ஹுரு தில்ஹிஜ்ஜா ஆரம்ப 10 நாட்கள்ல 10வது தினம் பெருநாள், பெருநாளைக்கு முந்தைய 9 தினங்கள்ல நோன்பு பிடிக்கிறது மிக விரும்பத்தக்கது, நிறைய நன்மைகளை தேடித்தரக்கூடியது. அது சம்பந்தமாக பயான்களை கேட்டோம். அதிகமாக நிறைய சகோதரர் மாஷாரா நோன்பு பிடிச்சாங்க. அதில் அரஃபாவுடைய தினம் நோன்பு பிடிக்கிறது, 2 வருஷத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அதுக்கு முன்னாடி உள்ள தினங்கள் ஒவ்வொரு நாளும் சிறந்த நன்மைகளை தேடித்தரக்கூடிய நாட்கள், அதில் நோன்பு பிடிச்சாங்க.
இதே பிறகுள்ள தினங்களில் நோன்பு பிடிக்கலாம். அப்ப வருஷத்துடைய ஆரம்ப மாதம் முஹர்ரம், அதிலேயும் நோன்பு கொண்டு ஆரம்பிக்கின்றோம். வருஷத்துடைய கடைசி மாதம் தில்ஹிஜ்ஜால நோன்பு கொண்டு முடிக்கிறோம் என்று சொன்னால் இடைப்பட்ட காலத்தை அல்லாஹ் தஆலா நோன்பாளியுடைய நன்மையாக உம்மத்துக்கு எழுதி விடுகின்றான் என்பதனால முஹர்ரமிலே நோன்பு அல்லாஹ் விரும்புகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினாங்க. இதே மாதிரி தில்ஹிஜ்ஜாவுடைய நாட்களை நோன்பு பிடிக்கும்படி வலியுறுத்தினாங்க. ஏன்? இந்த தினங்கள் புனிதமான தினங்கள் என்பதனால இதனுடைய நோன்பு மூலமாக இடைப்பட்ட நாட்களை அல்லாஹ் தஆலா நோன்பாளியுடைய கூலியாக அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கின்றான். मुहतरम हज़रात, ज़मानों का खालिक अल्लाह पाक है। ज़माने का अल्लाह ने पैदा किया और उस पर कसम भी खाया है। जैसे हम बार बार सुनते हैं वल असर, छोटी सी सूरा है लेकिन कुरान का लुबाब समझा जाता है। इस सूरा के अंदर अल्लाह पाक ने सबसे पहले जो शुरू किया वल असर, ज़माने पर कसम, ज़माने के ऊपर अल्लाह ने कसम खाया। तो ज़माना अल्लाह के हैं। यहाँ तक अल्लाह ने कहा आना दहर ला तसुब्बु दहर वाना दहर, ज़माने की गाली मत दो क्योंकि मैं खुद ज़माना हूँ, इन्हें ज़माने की चलाने वाला है। तो अल्लाह पाक ज़मानों को पैदा करके उन ज़मानों के अंदर अय्याम और साल को बनाया, साल के अंदर महीने बनाया, महीने के अंदर दिन का हिसाब अल्लाह ने रखा। ये सब अल्लाह के हैं, अल्लाह ने बनाया। साल का निज़ाम हमने नहीं बनाया और महीनों का जो सिस्टम है साल का 12 महीना ये भी हमने नहीं किया, बल्कि अल्लाह ने किया है। अल्लाह पाक कहता है इन्ना इद्दतश-शुहूर इंदल्लाहि 12 शहरन फी किताबिल्लाह, महीनों का हिसाब साल में 12 है। अल्लाह पाक ने उसको मुकर्रर कर दिया लौहे महफूज के अंदर। ये कोई साल में 13 महीना या 12 में 11 या 10 महीने का निज़ाम हम नहीं कर सकते, क्योंकि खालिक के कायनात ने 12 महीना 1 साल का रखा है। और यौम खलक़स समावाति वल अर्द, ये कब से हैं? जब से अल्लाह ने आसमान और ज़मीन को पैदा किया उस दिन से है। यानी दुनिया के जिस दिन दुनिया शुरू हो उसी दिन से दुनिया के हर साल का महीना 12 होता है। उन 12 महीनों के अंदर अय्याम लोग आगे पीछे कर सकते हैं। कोई सोलर सिस्टम को देख के सूरज का निज़ाम के लिहाज से 365 दिन कुछ बना देते हैं। ये इस्लामी जो निज़ाम है लूनार के लिहाज से, कमरी हिसाब से 354 दिन होता है, 11 दिन तकरीबन कम होता है सूरज के लिहाज से। ये निज़ाम अल्लाह पाक ने रखा है। और ये 12 महीना, इसमें अल्लाह पाक फरमाता है मिन्हा अर्बातुन हुरुम, इसमें 4 महीने हुरुम हैं, यानी मुहतरम और मुकर्रम, मुअज़्ज़ज़ और मुअज़्ज़म महीने हैं। इन महीने के अंदर अल्लाह पाक कहता है ज़ालिका दिन क़य्यम, ये अल्लाह का मजबूत निज़ाम है। फला तज़लिमू फ़ीहिन्ना अनफुसकुम, इस महीनों के अंदर गुनाह करके अपने ऊपर जुल्म मत करो। हालांकि हर दिन, इसके अलावा किसी भी दिन किसी भी महीने के अंदर गुनाह करना, अपने ऊपर जुल्म करना है, लेकिन इन 4 महीने के अंदर अल्लाह पाक और मजबूती से मना फरमाता है। इब्न अब्बास रज़ी अल्लाह तआला कहते हैं दूसरे अय्याम से इन 4 महीनों के अंदर गुनाह करना अल्लाह के यहाँ बहुत ज़्यादा नापसंदीदा है, उसका सज़ा भी ज़्यादा है, उसका अल्लाह पाक ज़्यादा नफरत करता है। और इसके बरखिलाफ नेक अमल करना अल्लाह के यहाँ ज़्यादा पसंदीदा है, सवाब भी ज़्यादा होता है। तो महीने क्या हैं? सबसे पहला महीना ये मुहर्रम का महीना। इस्लाम का नया साल शुरू हुआ, कल पहला दिन गुजरा, आज दूसरा दिन है। ये मुहर्रम का महीना, और इससे पहले 2 महीना गुजरा, 11वें और 12वें महीना ज़िल्क़ादा और ज़िल्हिज्जा, ये भी ये अशहुरुल हुरुम में शामिल हैं। और उससे पहले 2 महीना गुजरा, रमज़ान, शव्वाल, रमज़ान और ये शाबान। इन 3 महीने की छोड़ के उससे पहले वाला महीना जो रजब होता है वो भी अशहुरुल हुरुम में शामिल है। ये 4 महीने रजब,
पहले मुहर्रम, फिर रजब, ज़िलक़ादा, ज़िलहिज्जा। ये 4 महीने अशहुरुल हुरुम हैं, अल्लाह के यहाँ ज़्यादा पसंदीदा हैं। और इसका कहते हैं मुहर्रम अल्लाह के यहाँ सबसे अहम अय्याम हैं। मुहर्रम अल्लाह के यहाँ महीनों में अल्लाह का महीना कहलाने वाले महीना है। अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया कि अफ़ज़ल सियाम बाद रमज़ान शहरुल्लाहिल मुहर्रम। फरमाया रमज़ान का महीना रोज़ा रखना फ़र्ज़ है। रमज़ान के महीने के फ़र्ज़ रोज़े के अलावा उसके बाद वाला मकाम मुहर्रम, शहरुल्लाह, अल्लाह का महीना मुहर्रम है, उसमें रखने वाले रोज़े हैं। यानी मुहर्रम शहरुल्लाह यानी अल्लाह का महीना है, अल्लाह के नबी ने फरमाया। रमज़ान के बारे में, रमज़ान मेरा महीना है, अल्लाह के नबी ने फरमाया, लेकिन मुहर्रम अल्लाह का महीना है। मुहर्रम के अंदर रोज़ा रखना अल्लाह के लिए ज़्यादा पसंदीदा है। तो इनमें एक दिन आता है आशुरा, 10वें दिन। उसके रोज़े के एक दिन के रोज़े के सवाब 1 साल के गुनाहों की मग़फ़िरत होता है। 1 साल के गुनाह का अल्लाह पाक माफ़ करता है। और बाकी अय्याम के रोज़े के भी सवाब हैं। अल्लाह के नबी ने, इब्न अब्बास रज़ियल्लाहु तआला अन्हु फरमाते हैं कि नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम मुहर्रम के महीने के अंदर रोज़ा रखने के लिए जितने एहतियात और एहतिमाम करते थे, इतना रमज़ान के अलावा किसी और महीने में नहीं किया। यानी रमज़ान के बाद, रमज़ान के रोज़े तो फ़र्ज़ हैं, बाकी नफिल रोज़ा रखने में मुहर्रम को ज़्यादा तलाश करते थे, उसके ज़्यादा एहतिमाम करते थे। इब्न रजब रहमतुल्लाह अलैहि फरमाते हैं कि रोज़ा क्यों ज़्यादा पसंदीदा है। ये तो ज़ाहिर बात है कि अल्लाह पाक खुद कहता है हदीस कुदसी के अंदर, कुल्लु अमल इब्न आदम लहु इल्ला अस्सौम फइन्नहु ली व अना अजज़ी बिही। फरमाया आदम के औलाद के सारे अमल उसके हैं, यानी वो उससे ज़्यादा फ़ायदा उसको है, लेकिन रोज़ा मेरे लिए है, उसका फ़ायदा भी इब्न आदम के लिए, लेकिन ज़्यादा रोज़ा अल्लाह पाक पसंद करता है। क्यों? अल्लाह के खातिर भूखा रहता है, अल्लाह के खातिर प्यासा रहता है और अपने ख्वाहिशात को दबाता है। इसलिए फरमाया वाना आजिज़ बिही, मैं उसको खुद अपने तौर पर बदला देता हूँ। तो रोज़ा अल्लाह का पसंदीदा अमल है। तो शहरुल्लाह, मुहर्रम अल्लाह का महीना है, अल्लाह ने इंतखाब किया अपने लिए, तो इसलिए अपने लिए जो इंतखाब किया उस महीने के अंदर जो अपने पसंदीदा अमल रोज़ा ज़्यादा रखने का अल्लाह पाक पसंद करता है। और जैसे पिछले महीना गुजरा है ज़िलहिज्जा के महीने के अंदर भी लोग रोज़ा रखे हैं और इंशाल्लाह अगले साल भी ज़िलहिज्जा में रोज़ा रखेंगे। खुसूसन अशर ज़िलहिज्जा जो पहले अशरा के अंदर ईद के दिन छोड़ के पहले 9 दिन के अंदर रोज़ा रखना ज़्यादा सवाब की बात है। और जो 9वें दिन है अरफा का दिन, उस दिन के एक रोज़े के सवाब 2 साल के गुनाहों का अल्लाह पाक माफ़ करता है और उससे पहले दिनों के भी सवाब ज़्यादा हैं। तो साल के इख्तिताम मुहर्रम को भी रोज़े से शुरू करें और इफ्तिताह, और साल के इख्तिताम ख़त्म भी रोज़े से करें, तो दरमियान के अय्याम को भी अल्लाह पाक रोज़ा रखने का सवाब अता फरमाएगा। जैसा हदीस में आया है, जिसका पहला कलिमा ला इलाहा इल्लल्लाह हो, आखिर कलिमा भी ला इलाहा इल्लल्लाह हो, दरमियान का अल्लाह पाक कोई हिसाब नहीं लेगा। ऐसा ही रोज़ा शुरू महीने के साल का शुरू भी रोज़ा रखता है, साल के आखिर की भी रोज़ा से ख़त्म करता है, दरमियान के औकात में अल्लाह पाक रोज़ादार जैसे सवाब भी अता फरमाएगा और इसकी ज़िंदगी का अल्लाह पाक महफूज रखिएगा गुनाहों से भी, नाफरमानियों से भी। इसलिए इन अय्याम अफजल तरीन अय्याम हैं। गण्य के साथ प्यार है कालम अल्लाह के संदमानदे अल्लाह सोलहरान ला तसुबुद्दार दहर वान दहर காலத்தை ஏசாதீர்கள் காலத்தை திட்டாதீர்கள் நான் தான் காலம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படின்னா காலத்தை படைத்தவன், காலத்தை நடத்தாற்றவன், காலம் கெட்டு போகல, நாங்க தான் கெட்டு போயிருக்கிறோம். காலத்தை நடத்தாற்ற காலம் அப்படித்தான் இருக்கு, காலத்திற்கு கூடிய மக்கள் தான் கெட்டு போறாங்க. அதனால காலத்தை ஏசாதீர்கள் அல்லாஹ் சொல்கிறான். அந்த அளவுக்கு காலம் முக்கியமானது. இப்ப காலத்தை படைத்த அல்லாஹ் சிறந்த மாதங்கள் அல்லாஹ் எங்களுக்கு முன் வைத்திருக்கின்றான். இதுல நன்மைகள் அதிகமாக சம்பாதிச்சு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும். எவ்வாறு பாவங்கள் செய்வது அல்லாஹ்வுக்கு வெறுப்பானதோ, இந்த காலங்களில் தண்டனை அதிகமோ, அதே மாதிரி நன்மைகளுக்குரிய கூலியும் கூட.
நன்மையும் அதிகமானது. அதனால் அதிகமாக இந்த மாதங்கள்ல இந்த காலங்களில் நன்மைகளை கூடுதலாக செய்ய பார்க்க வேண்டும். நோன்புகள் அதிகமாக பிடிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்தாங்க. இப்ப கடைசி மாதம் சென்று போன மாதம், வருஷத்துடைய கடைசி 1433 நாம் போன மாசம் முடிச்சோம். தில்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அதிலே அதிகமாக மக்கள் நோன்பு பிடிச்சாங்க. குறிப்பாக ஷுரு தில்ஹிஜ்ஜா ஆரம்ப 10 நாட்கள்ல. இப்ப ஆரம்பத்திலே நோன்பு பிடிச்சிருக்கிறோம். இப்ப கடைசியிலே பிடிச்சோம். இப்ப வருஷம் ஆரம்பிக்க போற 1434 இதிலே நாங்கள் அதிகமாக நோன்பு பிடிச்சோம். இந்த வருஷம் முடியும் பொழுது இன்ஷா அல்லாஹ் உயிரோடு இருந்தால் தில்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வரும்பொழுது அதிலே நோன்புகள் பிடிப்போம் என்று சொன்னால் இடைப்பட்ட நாட்கள்ல அல்லாஹு தஆலா நோன்பு பிடிச்ச நன்மை எல்லாம் தருவான். ஹதீஸ்ல வருது, ஒரு மனிதன் உடைய ஆரம்பம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கோ, அவருடைய இறுதி காலம் இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முடியுதோ, இடைப்பட்ட காலம் அவர் 1000 வருஷம் வாழ்ந்தாலும் அல்லாஹு தஆலா எந்த கேள்வி கணக்கு கேட்க மாட்டான். எந்த கேள்வி கணக்கும் அவருக்கு இருக்காது. அப்ப வருஷத்துடைய ஆரம்பமும் நோன்பு கொண்டு ஆரம்பிக்கிறார், வருஷத்துடைய முடிவு நோன்பு கொண்டு சொன்னால் இடைப்பட்ட காலங்களே அல்லாஹு தஆலா நோன்புடைய நன்மை எல்லாம் தருவான். அது மட்டுமல்ல, நோன்பு தக்வாவை, இறையச்சத்தை மனிதனுக்கு படித்து கொடுக்கின்றது. நோன்பு அதிகமாக பிடிக்கிறவங்க பாவத்திட்டு அதிகமாக பாதுகாக்கப்படுவார்கள். எனவே அவருடைய இடைப்பட்ட காலங்களும் பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்படும் என்பதனால நோன்பு இந்த மாதத்தில் நாங்கள் அதிகமாக பிடிக்க முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக ஆஷுராவுடைய தினம். ஆஷுரா இன்னைக்கு பிற 2 வார இந்த நாளைக்கு அடுத்த சனிக்கிழமை ஆஷுரா, பிறை 10 ஆஷுராவுடைய தினம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த நேரம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹூதிகளை பார்த்தாங்க நோன்பு பிடிக்கிறத. அவங்க நோன்பு பிடிச்சு கொண்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த நாள் என்ன, நீங்க இப்படி விசேஷமா நோன்பு பிடிக்கிறீங்களே என்று கேட்ட நேரம் சொன்னாங்க, ஹாதா யௌமுன் சாலிஹ், இது சிறந்த நாள், உயர்ந்த நாள். இந்த நாளையில தான் அல்லாஹு தஆலா ஃபிரௌனை அழித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அவருடைய சந்ததியினரையும் அல்லாஹு தஆலா பாதுகாத்தான். அவர்களை அந்த கடல் ஃபிரௌனுடைய படை மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய படையை கடக்க செஞ்சான், கடலை பிரிக்க செஞ்சு அதுக்கு பிறகு அவங்க கடந்து போனதுக்கு பிறகு ஃபிரௌன் அவனுடைய பட்டாளம் கடல்ல இறங்கிச்சதை அல்லாஹ் மூழ்கடித்து அவர்கள் அழித்தான். பனி இஸ்ராயல்களை அவர்களை கண்ணியமான இடத்துக்கு எல்லாம் கொண்டு சேர்த்தான். அதுக்கு முன்னாடி கேவலத்திலையும் இழிவுலையும் அடிமைத்தனத்திலும் இருந்த மக்கள் அவங்கள உயர்வுபடுத்தினான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தும் முகமாக அந்த தினத்துல நோன்பு பிடித்தார்கள். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒவ்வொரு வருஷத்திலையும் நோன்பு பிடிச்சாங்க. ஏன்? அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யும் முகமாக என்று சொன்ன உடனே வான நசுமுஹு, நாங்களும் நோன்பு பிடிக்கிறோம். நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம் எதுக்குண்டா அந்த சந்தோஷமான தினத்தை கொண்டாட. ஏன்னா ஃபிரௌன் அழிக்கப்பட்டது என்பது சாதாரண விஷயம் அல்ல. பனி இஸ்ராயல்களுக்கு ஈடேற்றம் கிடைச்சது என்பது பெரிய சாதாரண விஷயம் அல்ல. மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு நேமத்தை அவனுக்கு கிடைச்சிச்சு என்பதனால் அந்த தினத்தை நாங்கள் பெருநாளாக மாறி சந்தோஷமான தினமாக கொண்டாடுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம் என்று சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வனஹ்னு அஹக்கு பி மூஸா மின்கும், நாங்க உங்களை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்தோஷத்தை கொண்டாட, அவங்களுக்கு ஏற்பட்ட நியமத்துக்கு ஷுக்ர் செய்யறதுக்கு உங்களை விட நாங்க தகுதி பெற்றவங்க என்று சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்சாங்க. வாமர பி சியாமிஹி, ஆஷுராவுடைய தினத்துல நோன்பு பிடிக்கும்படி ஏவினாங்க. இப்படி நடந்துச்சு. ஒரு 8-10 வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு பிடிச்சாங்க. அதுக்கு பிறகு யஹூதிகளும் நஸ்ரானிகளும் கூட இந்த தினத்தை விசேஷமாக கருதி நோன்பு பிடிச்சு கொண்டிருந்தாங்க. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் யஹூதிகளுக்கு நஸ்ரானிகளுக்கு மாறு செய்வதை விரும்பினார்கள். வெறும் உடல் அமைப்புல மட்டுமல்ல, ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் கூட யஹூதி நஸ்ரானிகளுக்கு ஒப்பாகிடக் கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால சொன்னாங்க, லைன் பக்கித்து இலா காபில் லா சுமன்ன தாஸ், வார வருஷம் நான் உயிரோடு இருப்பேன் என்று சொன்னால் 9வது தினமும் நோன்பு பிடிப்பேன் என்று சொன்னாங்க. இது முஸ்லீம் ஷரீஃப் ரிவாயத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த வருஷம் வாரத்துக்கு வந்து வஃபாத் ஆயிட்டாங்க. அப்போ உயிரோ அவங்க பிடிக்க கிடைக்கல, ஆனா உம்மத்துக்கு பிடிக்கும்படி சொல்லிட்டு போனாங்க. முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத்துல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலிஃபுல் யஹூத், யஹூதிகளுக்கு மாறு செய்யுங்க. ஆஷுராவுடைய நோன்பு பிடிக்கிறதோட தாசுஆ முதல் 9வது தினம் நோன்பு பிடிங்க, அல்லது ஹாதி ஆஷர நோன்பு பிடிங்க, 11வது தினமும் நோன்பு பிடிங்க. முஸ்னத் அஹ்மதுல 2 மாதிரி வந்திருக்கு, 9 பிடிங்க, 10 பிடிங்க, 11 பிடிங்க. இன்னொரு ரிவாயத்துல வாவுக்கு பயிலா அவு வந்திருக்கு. அப்படின்னா 9 பிடிங்க அல்லது 11 பிடிங்க.
10 சேர்த்து 9 அல்லது 12 பிடிங்க, 2 தினங்கள் பிடிச்சா போதும். அதனால் ஆஷுராவுடைய நோன்பு சம்பந்தமாக 4 அமைப்புகள் இருக்குது. ஒன்று ஆஷுராவுடைய தினம் மட்டும் நோன்பு பிடிக்கிறது. அப்ப ரசூல் அப்படி பிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அடுத்த வருஷம் பிடிக்கும் பொழுது முன்னுக்களை பின்னுக்கு பிடிக்கும்படி சொன்னாங்க. இரண்டாவது ஆஷுராவோட சேர்த்து தாசுவா 9வது தினம் பிடிக்கிறது. முந்தைய தினம் பிடிச்சிட்டு வர வெள்ளிக்கிழமை, அதுக்கு அடுத்த சனிக்கிழமை, வெள்ளியும் சனியும் பிடிக்கிறது. தாசுவா, அதுக்கு பிறகு ஆஷுரா. இது 2 சிறந்தது. அதுக்கு அடுத்தது சிறந்தது 3 தினங்களும் பிடிக்கிறது. 9, 10, 11. அடுத்ததுதான் 10, 11 பிடிக்கிறது. அப்ப நோன்பு 2 தினங்கள் குறையாலே 3 தினங்கள் நிறைய நன்மைகளை தேடித்தரக்கூடியது. அடுத்தது இப்னு கையும் ஜவ்ஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, பொதுவாக மக்கள் இன்னைக்கு ஏமாந்து போறாங்க. எப்படி ஏமாறாங்கண்டா, இந்த ஆஷுராவுடைய தினம், அரஃபாவுடைய தினம், இது மாதிரி விசேஷமான தினங்கள் பாவம் மன்னிக்கப்படுது என்று சொன்ன உடனே அந்த தினங்களை மட்டும் நோன்பை பிடிச்சிட்டு செய்யற பாவத்தை செய்ய பார்க்கிறாங்க. அப்படி அல்ல. இந்த தினங்கள் இதே மாதிரி ஏனைய அமல்களின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஒரு ரமலான் இன்னொரு ரமலான் வரைக்கும் இடைப்பட்ட பாவங்களை மன்னிக்க செய்யும். ஒரு உம்ரா இன்னொரு உம்ரா இடைப்பட்ட காலத்துடைய பாவங்களை மன்னிக்க செய்யும். இதெல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்கு. ஒரு தொழுகை இன்னொரு தொழுகைக்கு இடைப்பட்ட பாவங்களை மன்னிக்க செய்யும். இதெல்லாம் மன்னிக்க செய்யும் என்ற பாவங்கள். லைலத்துல் கத்ருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ரமலான்ல நாங்கள் நின்று வணங்குகிறோம், பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னதெல்லாம் சிறு பாவங்கள் தான், பெரும் பாவங்கள் அல்ல. ஏன்னா ரமலானை பற்றி சொன்ன நேரம் கூட சொன்னாங்க, மஜ்துனிபத்தில் கபாயிர், பெரும் பாவங்கள் தவிர்த்து கொள்ளப்பட்டால் தான் மற்ற பாவங்கள் கூட மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். அதனால பெரும் பாவங்களை விட்டும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சிறு பாவங்கள் தெரியாம நிகழ்ந்துட்டா அது தௌபா செய்ய கிடைக்காட்டி கூட இந்த மாதிரி தொழுகைகள், இந்த மாதிரி நோன்புகள் மூலமாக எல்லாம் மன்னிக்கின்றான். அதனால தைரியமா பாவம் செய்யறதல்ல, பாவங்கள் விட்டு பாதுகாத்து கொண்டு இந்த நோன்புகளை பிடிக்கிறது, தொழுகைகளை பேணதலாக தொழுவது மூலமாக பரிசுத்தமான வாழ்க்கையெல்லாம் நசீபாக்குவான். இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. இந்த ஆஷுராவுடைய தினம், முஹர்ரமுடைய மாதத்தில் நடந்த சம்பவங்கள் நேரம் போதாது. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் அது சந்தர்ப்பம் கிடைச்ச ஞாபகப்படுத்தப்படும். ஆனால் குறைஞ்சது இந்த ஆஷுராவுடைய தினத்துல முக்கியமாக நோன்பு பிடிக்கணும். வேற வேற அமல்கள் இன்றைக்கு மக்கள் தேர்ந்தெடுத்து செய்கிறாங்க. துக்கம் கொண்டாடுறது, தன்னை அடிச்சு கொள்றது, ஹுசைன் ரலியல்லாஹு தன்னுடைய சம்பவத்தை நினைச்சு துக்கம் கொண்டாடுறது, அதை ஒரு கவலையான தினமாக அனுஷ்டிக்கிறதெல்லாம் மார்க்கம் சொன்ன விஷயங்கள் கிடையாது. இதே மாதிரி இன்னொரு கூட்டம் இதை வேறு விதமாக கொண்டாடுறாங்க. சாப்பாடு ஆக்கி, விருந்து உபசாரம் செஞ்சு, இதே மாதிரி சுருமா போட்டுக்கொண்டு, புத்தாடைகள் எடுத்துக்கொண்டு கபரிஸ்தான்களுக்கு போறது, இதே மாதிரி முசாஃபஹா செய்யறது, முஆனக்கா செய்யறது, இந்த தினத்துல பெருநாள்ல செய்யற மாதிரி எல்லாம் காரியங்கள் செய்யப்படுது. அப்படியான தினம் உண்டல்ல இது. இது மார்க்கத்துல இஸ்லாத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் அல்ல. அது மாதிரி காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். செய்ய வேண்டிய அமல் என்ன, இந்த தினத்துல நோன்பு பிடிக்கணும், அல்லாஹ் இடத்துல துஆ செய்யணும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் மார்க்கம் பிரகாரம் अमल செய்யக்கூடிய பாக்கியத்தை नसीबाக்குவானாக. मोहतरम हज़रात, मुख्तसर अर्ज़ करता हूँ कि अभी हम आशुरा के अगले हफ्ते इंशाअल्लाह, आशुरा यानी जो आशुरा मुहर्रम के 10वें दिन है, अगले सैटरडे को, हफ्ते के दिन रोज़ा रखना सुन्नत है। और अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया, अगले साल में अगर मैं जिंदा रहूँगा तो इसके साथ 1 दिन पहले रोज़ा रखूँगा। लेकिन हुजूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम अगले साल आने से पहले इंतकाल कर गए। और इसका वाक़या यह है कि हुजूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम जब मदीने में आए, यहूदियों को रोज़ा रखते हुए देखा। पूछा, क्यों आप रोज़ा रखते हैं? उन्होंने कहा कि इस दिन के अंदर अल्लाह पाक ने मूसा अलैहिस्सलाम को नजात दिलाई फ़िरौन और उसके लश्कर से, और उसके जो लश्कर और उसको सारे लोगों को अल्लाह पाक ने समंदर में हलाक कर दिया, गरक कर दिया। इसलिए हम शुक्रिया अदा करने के लिए रोज़ा रखते हैं, क्योंकि फ़िरौन की हलाकत और बनी इसराइल की नजात बहुत बड़ी अल्लाह की तरफ से बड़ी नेमत है। तो इसलिए हम शुक्रिया अदा कर, मूसा अलैहिस्सलाम ने रोज़ा रखा, हम भी रोज़ा रखते हैं। अल्लाह के नबी ने फरमाया, आपसे ज़्यादा मैं हकदार हूँ, हम हकदार हैं मुसलमान के शुक्रिया अदा करने के लिए रोज़ा रखना है। मैं भी रोज़ा रखता हूँ। फिर अपने उम्मत को भी हुक्म फरमाया, आशुरा के दिन रोज़ा रखो। फिर 10 या 9 दिन 9 साल रोज़ा रखते रहें। तो जिस साल उनका इंतकाल हुआ, उस साल उन्होंने फरमाया कि अगले साल में अगर जिंदा रहूं तो मैं इंशाअल्लाह तासुआ यानी आशुरा के पहले दिन भी रोज़ा रखूंगा। क्योंकि अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया, मुस्नद अहमद की रिवायत के अंदर है, यहूदी की और नसरानी की मुखालफत करो
आप रोज़ा रखना है आशुरा के साथ, पहला दिन भी रोज़ा रखो और उसके बाद वाले दिन भी रोज़ा रखो। दूसरी रिवायत में आया कि पहला दिन या बाद वाला दिन भी मिला लो। तो इसलिए आशुरा के सिलसिले में 4 मरातिब हैं। एक है सिर्फ आशुरा के दिन 10वें दिन रोज़ा रखना, अल्लाह के नबी ने रखा है, लेकिन फरमाया अगले साल आगे पीछे मिला लो। इसलिए ये एक मर्तबा यह है कि सिर्फ आशुरा का रोज़ा रखना ये अफजल नहीं है। दूसरा कि तासुआ आशुरा से पहले वाला दिन और आशुरा के दिन रोज़ा रखना ये बेहतर है। और इसके साथ तीसरा कि आशुरा और उससे पहले दिन और बाद वाला दिन दोनों मिलाना ये भी अच्छी बात है, बेहतर है। और चौथा आशुरा के साथ अगले वाला दिन मिलाना, पहले वाला दिन नहीं अगले दिन को रोज़ा रखना ये भी है, लेकिन बेहतर ये है तीनों दिन रोज़ा रखे, 9, 10, 11 या 9 और 10 का दिन रोज़ा रखना, तो इसके सवाब बहुत ज़्यादा हैं। और इसके जो सवाब हैं, जो गुनाहों का माफ़ होना, ये छोटे गुनाहों की बात है। इब्न क़य्यिम जौज़ी रहमतुल्लाह फरमाते हैं बहुत से लोग इन हदीस को देख के धोखे में आ जाते हैं। गुनाह माफ़ होने की वजह से जितना चाहे गुनाह करते हैं, इन अय्याम के अंदर आके अमाल थोड़ा करके फारिग कर देते हैं। इसे समझते हैं मेरे सारे गुनाह माफ़ हो गया है, ये कहते हैं धोखे में पड़े हुए हैं। गुनाहों का माफ़ होना छोटे गुनाह की बात है। जैसे रोज़ा एक रमज़ान दूसरे रमज़ान तक गुनाह को माफ़ कर देता है, उम्रा दूसरे उम्रा तक गुनाह को माफ़ कर देता है, और एक नमाज दूसरे नमाजों के माबैन की गुनाहों को माफ़ कर देता है। ये सारे सगाइर के बारे में। और इसके साथ अल्लाह के नबी ने फरमाया मजतुनिबतिल कबाइर, गुनाह कबीरा को जब छोड़ेंगे फिर बड़ी छोटे गुनाह को माफ़ होती हैं। इसलिए गुनाह कबीरा से बचना ज़रूरी। इसके साथ साथ इन अमाल को भी करें। और जो शब कद्र की इबादत हैं, सारे रमज़ान की रात की इबादत, सबसे जो गुनाह माफ़ होते हैं जब गुनाह कबीर से बचते हुए करेंगे। तो इसके साथ साथ हमें इह्तिमाम करें, इन अय्याम की रोज़ा रखें। और भी कुछ बातें हैं जो मुहर्रम के बारे में वक्त नहीं है, इंशाअल्लाह मौका हो तो बाद में याद दहानी की जाएगी। तो अल्लाह पाक मुझे भी आपको भी बाबरकत महीनों से फ़ायदा उठाने की तौफीक अता फरमाए। सुन्नतें पढ़ लीजिए। सुन्नतुल